உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். கர்கஸ் இன்ஃபெக்டோரியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. தமிழிலே அதை மாசிக்காய் என்று சொல்லுவது வழக்கம். நம் பாட்டிமார்கள் சாதிக்காய், மாசிக்காய் இவை இரண்டையும் கண்டிப்பாக வீட்டிலே வைத்திருப்பார்கள். குழந்தைகளுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சுவாச பாதையிலே, இதயத்திலே ஏதேனும் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் சாதிக்காயை இழைத்து ஓரிரு சொட்டுக்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தார்கள். மாசிக்காயை இழைத்து ஓரிரு சொட்டுக்கள் உள்ளுக்கு கொடுத்ததினாலே சீதபேதி, வயிற்றுப்போக்கு இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாகவும், வயிற்று போக்கை நிறுத்துவது மட்டுமல்லாமல் வயிற்றில் இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாகவும் இந்த மாசிக்காயை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நாம் சமையல் அறையிலே சமையலுக்கு பயன்படுத்துகின்ற பெருங்காயம் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. அசஃபைட்டிடா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற பெருங்காயம் மணத்துக்காக, சுவைக்காக உணவிலே சேர்க்கப்படுகிறது என்றாலும் அது மருத்துவ குணங்கள் பொதிந்ததாக விளங்குகிறது. வயிற்றில் இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே பெருங்காயம் செயல்படுகிறது. ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமானத்தை தூண்டுகிறது. இந்த பெருங்காயத்தை நெய்யிலே பொடித்து வைத்துக்கொண்டு அரை தேக்கரண்டி அளவு எடுத்து ஒரு டம்ளர் மோரில் இட்டு கலக்கி போதிய உப்பிட்டு உள்ளுக்கு பருகுகின்ற நிலையிலே வயிற்று உப்புசம், வயிற்று வலி, ஓக்காளம் என்று சொல்லுகின்ற குமட்டல் இவற்றையெல்லாம் போக்கி வயிற்றிலே இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளி செரிமான சீர்கேடுகளை சரி செய்யக்கூடிய ஒன்றாக பெருங்காயம், மோர், உப்பு விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ஓசிமம் அமெரிக்கானம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது த வைல்டு பேசில் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, நாய் துளசி என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று, கஞ்சாங்கோரை என்று கூட இதற்கு ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாய் துளசி துளசியைப் போலவே மனம் உள்ளதாக விளங்குகிறது. இதனுடைய இலைகள் சற்று காரம் உடையது என்பதனாலே துளசியைப் போலவே இது நெஞ்சக சளியை அகற்றி ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் வியர்வையை தூண்டக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. ஆன்டி லைஸ் என்கின்ற வகையிலே பேன் கொல்லியாக, உடம்பிலே இருக்கின்ற சீலை பேன்கள் முதலாக தலைப்பேன்கள் ஈராக இது போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த துளசி இலைகளோடு வசம்பு, அக்கரஸ் கேலமஸ் என்று சொல்லக்கூடிய வசம்பு சேர்த்து குழைத்து தலைக்கு தேய்த்து வைத்திருந்து உடம்புக்கும் தேய்த்து வைத்திருந்து குளிப்பதனாலே பேன்கள் என்பது விட்டு போகிறது. உடலிலே இருக்கின்ற வியர்வை நாற்றம் என்பது விலகி போகிறது. இதனுடைய சாற்றை தேனோடு சேர்த்து அரை தேக்கரண்டி அளவு அந்தி சந்தி என்று 2 வேளை பருகி வருகின்ற பொழுது முத்தோஷ சமணியாக, வாத, பித்த, சிலேத்துமம் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக திகழ்கிறது. உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் மூலம் போன்ற நோய்களிலே இருந்து இது நமக்கு முற்றிலும் விடுதலை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்கி செரிமானத்தை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது.
மனம் தரக்கூடிய இந்த துளசி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கஞ்சாங்கோரைன்னு சொல்லக்கூடிய நாய் துளசி இலைகளை பயன்படுத்தி இருமல், கோழைக்கட்டு, பசியின்மை, மாந்தம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நாய் துளசி இலைகள், ஏலக்காய், சுக்கு, நாட்டு சர்க்கரை. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம நாய் துளசி இலைகள் எடுத்துக்கலாம். நாய் துளசி இலைகள் எப்பவுமே நமக்கு மழை காலத்திலையும் பனிக்காலத்திலையும் அதிகமாக கிடைக்கும். தானாகவே வளரக்கூடிய செடி இது. இந்த இலைகள் பார்த்தோம்னா நமக்கு பெப்பர்மெண்ட் இலைகள் மாதிரி இருக்கும். துளசி இலை மாதிரி ஓவல் ஷேப்ல இல்லாம இது கொஞ்சம் நீளமா திருநீற்று பச்சை இலை மாதிரி இருக்கும். நல்ல வாசனையா இருக்கும். இது நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். நமக்கு கோல்டு இருந்ததுன்னா இந்த நாய் துளசி இலைகளை நீரில் இட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சோம்னா தலையில் இருக்கக்கூடிய நீர்பாரம் எல்லாம் கம்மியாகும், நீர்க்கோவை குறையும், தலைபாரம் குறையும். இந்த இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய், நம்ம நார்மலாக சுக்கு காஃபி குடிக்கிற மாதிரி இந்த நாய் துளசி இலைகள் சேர்த்து தேநீர் தயார் பண்ணி நம்ம குடிக்கலாம். சுக்கு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேயிலைக்கு பதில் இதில் நம்ம நாய் துளசி இலைகள் சேர்த்துருக்கோம். இதோட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் நம்ம தினமுமே கூட இதை ஒருவேளை டீயாக குடிச்சிட்டு வரும்பொழுது சளி பிடிக்காமல் இருக்கும். நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த நாய் துளசி இலைகளை நம்ம மூலத்துக்கான வெளிப்பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம். நாய் துளசி இலைகளை நல்லா அரைச்சிட்டு விளக்கெண்ணெயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு மூலத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது மூலத்தில் ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும். அதே போல் இந்த இலையை நல்லா மைய வெண்ணெய் போல் அரைச்சிட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அதுவும் உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணும். வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். நாய் துளசி இலைகளை குழந்தைகளுக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு மாந்தம் அதிகமாகும் பொழுது அவர்களுக்கு டைஜஷன் சரியாக இருக்காது, அவர்களுக்கு பேதி ஆகும், அடிக்கடி வயிறு உப்பசம் ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இலைகளை கசக்கி நம்ம சாறு எடுத்து அந்த சாறு ஒரு 10 துளி அளவு எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மாந்தம் சரியாகும், வயிற்றில் உள்ள கடுப்பு, வயிற்று வலி சரியாகும், ஜீரணமும் சீராகும். நாய் துளசி இலை தேநீர் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். இந்த நாய் துளசி இலைகளை நம்ம நமைச்சலுக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நமைச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது வேர்க்கூறு, அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் இருந்தால் ஸ்கின்ல அதிகமாக இச்சிங் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம நாய் துளசி இலைகளை அரைச்சி பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாறு அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நமக்கு நமைச்சல் கம்மியாகும். அது ஒரு ஆன்டிஹிஸ்டமைனாகவும் செயல்படும். சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டரண்ட்டாக இது இருக்குது. அதனால் நம்ம கோழைக்கட்டு இருக்கும் பொழுது, நெஞ்சு சளி இருக்கும் பொழுது நாய் துளசி இலை கஷாயம் குடித்தோம்னா சளி நல்லா கரைஞ்சி ஈஸியாக வெளியில் வந்துடும். நாய் துளசி இலைகள், சுக்கு, ஏலக்காய் மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்ந்த இந்த தேநீர் தினமும் நம்ம பருகிட்டு வரும் பொழுது மழை காலத்தில் ஏற்படக்கூடிய கோல்டு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். சளி இருமலை போக்கக்கூடிய மருந்தாகவும் கோழைக்கட்டை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அன்பான நேயர்களே, ஓசிமம் அமெரிக்கானம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நாய் துளசி என்று தமிழிலே சொல்லப்பெறுவது கஞ்சாங்கோரை என்று கூட அதற்கு ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இது முத்தோஷ சமணி என்கின்ற வகையிலே வாத பித்த சிலேத்துமத்தை போக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக திகழ்வது மட்டுமல்லாமல் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய RTI என்கின்ற நோயான நெஞ்சகச் சளி, சுவாச பாதையிலே அடைப்பு, நுரையீரல் தொற்று இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக இதனுடைய சாறு விளங்குகிறது. அது மட்டுமன்றி த டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய TB என்று 2 எழுத்துக்களிலே சொல்லக்கூடிய ஒரு கடுமையான காய்ச்சல், சளி, இருமல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான மருந்தாக இந்த நாய் துளசியினுடைய சாறும் தேனும் விளங்குகிறது. இது மட்டும் அல்லாமல் இது வெளிப்பற்றாக நாம் போடுகின்ற நிலையிலே பேன்களை ஒழிக்கக்கூடியதாக விளங்குகிறது. வேர்வை நாற்றத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு நல்ல பொலிவையும் நல்ல மேனி பளபளப்பையும் தரக்கூடியதாக, தோலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது.
இதனுடைய சாறு வெறும் வயிற்றிலே சிறிது உப்பு சேர்த்து பருகுகின்ற நிலையிலே ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதனுடைய சாற்றை அடிக்கடி பருகுவதனாலே ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற வகையிலே நோய் வாராது தடுக்கின்ற ஒரு நல்மருந்தாக திகழ்வது மட்டுமன்றி பருவ காலத்திலே ஒரு பாதுகாப்பான கைமருந்தாக விளங்குகிறது. நுரையீரல் கோளாறுகளை போக்குகிறது, வயிற்று செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது, வாயுவை அகற்றுகிறது, உடல் உஷ்ணத்தை சமப்படுத்துகிறது, வெளிப்பற்றாகவும் உள்மருந்தாகவும் பயன்படுத்துகின்ற நிலையிலே மூலம் என்கின்ற பைல்ஸ் நோய்க்கு ஒரு தீர்வாகிறது. இப்படி பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகின்ற இந்த துளசி நாய் துளசி என்று சொன்னாலும் அதற்கு மிகுந்த ஒரு நல்ல மதிப்புடைய மருத்துவ குணங்களை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இந்த நாய் துளசியோடு எலட்டேரியா கார்டமோம் என்று சொல்லக்கூடிய ஏலக்காய் மனம் மிகுந்தது மட்டுமல்லாமல் நாய் துளசிக்கு ஒத்து பயன் தரக்கூடிய ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலேயும் பிளட் பியூரிஃபையர் என்கின்ற நிலையிலேயும் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற அகற்றுவாயு அகற்றியாகவும் ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் ஏலக்காய் விளங்குகிறது. அதனோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு தோல் நீக்கிவிட்டு அதை தூளாக்கி நாம் பயன்படுத்துவது வழக்கம். அப்படி சுக்கு, ஏலக்காய், நாய் துளசி இவை மூன்றும் சேர்ந்த பானத்தை நாம் இருவேளை அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே நாள்பட்ட நோய்களான டியூபர்குலோசிஸ் என்கின்ற நோயிலே இருந்து அடிக்கடி வரக்கூடிய நோய்களான காமன் கோல்டு என்கின்ற சளியிலே இருந்து அனைத்து நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக இந்த நாய் துளசி விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, எப்படி வாயிலுக்கு காவல் நாய் என்று சொல்லுவார்கள், காவல்காரன் என்று, நம் ஆரோக்கியத்துக்கு ஒரு காவல்காரன் இந்த நாய் துளசி என்பதனால்தான் அந்த பெயர் நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, இன்று நாய் துளசி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.